பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கிறேன்னா எனக்கும் ஒரு எனர்ஜி பவர் இருக்காது. ஸோ என்னை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி பவர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, 2026 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள் செய்யும் மாயம் என்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 4 கிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தன்னுடைய சுய வீட்டில், ஆட்சி வீட்டில் இந்த மாதம் தொடக்கத்தில் இருக்கார். அதே போல் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் அமர்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமையை வச்சு உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறத தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ மேலும் போன வட்டம் மாதிரி இந்த வட்டமும் உங்களுடைய ஆதரவை கமெண்ட்ஸ் மூலமாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீளாத துயரத்தில் மீண்டு விடுமா என்ற எண்ணத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குல்ல? உறுதியாக நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உண்டு. பாசிட்டிவான விஷயம் மட்டும் பேசுகிறாரேன்னு மட்டும் நினைக்காதீங்க. பாசிட்டிவாகவே நீங்கள் இருக்க போகிறீங்கிறதுனால தான் பாசிட்டிவான விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க பல பேருடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பேட்ரி வீக்காகி உட்காந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 2022 என்ன சார் ஒவ்வொரு முறையும் சொல்கிறீங்க அப்படின்னு நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். 2022லேருந்து பல மீனராசிக்காரங்க கடல் தாண்டி போகலாமா, நாடு தாண்டி போகலாமா, இந்த உலகத்தை விட்டு போகலாமாங்கிற மாதிரி லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்களை, நிறைய துரோகங்களை சந்தித்து சகித்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவானது என்பது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனதில் பல வலியும் வேதனையும் வச்சுக்கிட்டு பல பேருக்கு உதவி செஞ்சதுனால நிறைய விஷயங்களில் அடிமேல அடி வாங்கி போராடக்கூடிய நம்மளுடைய மீனராசி இந்த வட்டம் நிறைய நல்ல மாற்றங்களை, நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அடைய போகிறீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நிறைய விஷயங்களில் பேச முடியாமல் இருக்கீங்க. ஒரு கணவன் மனைவிட்ட அன்பாக பேச முடியல, ஒரு மனைவி கணவர்கிட்ட புரிதலுடன் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியல. அப்படிங்கிற சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி, மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த வட்டம் டைரக்ட் கம்யூனிகேஷன், எஸ்ஆர்னோ இதுதான் விஷயம், இப்படி தான் இருக்க போகிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு ஓப்பன் டிக்ளேர் என்ன பண்ண போகிறீங்க. உங்கள் அன்பினால் உங்களுடைய உண்மைத்தன்மையை அவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்த உங்கள் பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தவறுகளை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, டெலீட் பண்ணிவிட்டு மற்றவங்க சொன்ன விஷயம் அத்தனைத்தையும், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் கூட உண்மையாக அன்புடன் இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சார் சில மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த 2022லேருந்து இப்போ வரையும் கணவர் ஒரு இடத்துல இருந்தால் மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க, மனைவி ஒரு இடத்துல இருந்தால் கணவர் ஒரு இடத்துல இருப்பாங்க. சில பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நீ யாரும் நான் யாரோன்னு இருப்பாங்க. ஒரு புரிதலோடு இருக்க முடியாது, ஒரு கேரிங்காக பேச முடியாது, மனசை விட்டு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி நிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. யார் யாரெல்லாம் இருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுக்க சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 80% மீனராசிக்காக இந்த கமெண்ட்ஸ் தான் வரும். உண்மை சார், உண்மை சார், உண்மை சார்னு. ஏன்னா நீங்கள் உண்மையானவங்க, ஆனால் உண்மை தான் போடுவீங்க. அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய போராட்டம் சந்திச்சிட்டிங்க. ஸோ இந்த வட்டம் அப்படிலாம் இல்லை. நன்மை சார், நன்மை சார், நன்மை சார்னு அடுத்த மாதம் வீடியோவில் நீங்கள் போடக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போகுது. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ ரகசிய உடன்பாடுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் ஏக்காந்த கொண்டு ஈடுபடக்கூடாது. இதை சைலண்டாக பண்ணி கொடுங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல விஷயம், இது மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு உங்களை அழுத்தம் கொடுத்து ஒருத்தவங்க வந்து சொல்ல வராங்கன்னா, தயவுசெய்து அவங்க சொல்கிறத கேட்டு ரகசிய உடன்பாடு மட்டும் போட்டுறதுங்க. போட்டால் மாட்டிக்கிடுவீங்க. அதாவது தப்பு பண்ணவே தப்பிச்சிருவான், நீங்கள் பாவம் உதவி செஞ்ச பொண்ணு நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஏற்கனவே பல வருடங்களாக அப்படி தான் மாட்டிக்கிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தப்பு பண்ணணுன்னா இந்த என்ன சொல்கிறோம், பொய் சொல்ல சொன்னால் தப்பும்பாங்களே, அதே மாதிரி தான் தப்பு பண்ண சொல்லி ஒருத்தவங்களை காயப்படுத்த சொல்லி உங்கள் கையில் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சா அதை நீங்களே என்ன பண்ணுவீங்க, தவறாக செஞ்சு மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய விஷயமோ மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய விஷயமோ உங்களுக்கு வராது. ஏன்னா உங்கள் புத்தி வந்து நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். தவறான விஷயத்துக்கு நம்ம மீனராசிக்காரங்க யாரும் பயன்படுத்தவும் மாட்டீங்க. அப்படி மற்றவங்க சொல்கிற கேட்டு ஏதாவது பயன்படுத்த போனால் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, தப்பு பண்ணவே தப்பிச்சிருவான். ஸோ இப்படித்தான் பல காலங்களாக உங்களுக்கு நடந்துருக்கு. இந்த மாதம் அந்த நிலை கிடையாது. புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, புதிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்க போகிறீங்க. ஏதாவது இந்த நேரத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது, பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுடைய செயல்பாடில் நல்ல மாற்றம். அரசாங்க வேலைக்கு காத்திருக்கிற நம்முடைய மீனராசிக்காரங்க அரசாங்க வேலை பெற போகிறீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. அதேபோல் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறதா இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி தான், ரகசிய உடன்பாடு எந்த விஷயங்களையும் தலையிடவே கூடாது. ஓகேவா? தங்க நகைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ 2 விஷயம் மட்டும் கவனமாக இருங்க. எல்லா விஷயமும் அற்புதமான விஷயங்களாக நடந்து இந்த மாதம் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மை நடக்க போகுது. நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் மாத பலன் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20% உங்களுக்கு அக்யூரேட்டாக நடந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். 20-30% நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீதி உள்ள 70% அல்லது 80% உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்குன்னா, இந்த புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கள அவங்களுக்கு தான். ஏன்னா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் யாருமே தவறான பதிவுகள் தவறான கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. இந்த புதுசாக வந்து பார்க்குறவங்க தான் ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே பொது பலன் மட்டுமே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம்னா நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு. ஸோ இதனுடைய அமைப்பு, உங்களுக்கு லக்னம் என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசின் அதிபதி எப்படி இருக்கார், அவங்க கூட எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, புத்திநாதன் நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஃபுல் சார்ட்டையும் செக் பண்ணணும். ஃபுல் ஜாதகத்தையும் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ இப்போ எப்படி நான் வந்து இந்த வீடியோவில் கடந்த காலங்களில் கோச்சார கிரக ரீதியாக என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு, எந்த வருஷம் மேன்மை அடைஞ்சிருப்பீங்க, எந்த வருஷம் நீங்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜோதிட அறிவை வச்சு அவங்க சொல்லிடுவேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சக்தியை வச்சு நான் உங்களோட ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நான் சொல்லுவேன். இது ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் பொறுமையாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாச்சும் டைம் ஒதுக்கி வரணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கடந்த காலங்கள் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ஓகேவா? இந்த விவாதம் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுகிறதுலாம் அது உங்களுடைய கர்மா. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்தனால நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசார வாழ்த்துறதுக்கு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதற்கான விஷயத்தை முழுமையாக செய்து கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
என் மேலே முழு நம்பிக்கை வச்ச நேர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில் உறுதியாக சொல்லப்படும். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துட்டு இன்னும் இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக்கிலலாம் ஆதரவு கொடுக்காத நம்மளுடைய நேர்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக்கு தளத்துலேயும் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கருத்து எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் மட்டும் பார்க்கல, உங்களுடைய உறவுகள் பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பார்க்குறாங்க, உங்களை சார்ந்த உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்ச நபர்கள்லாம் அந்த வீடியோவும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்கள் மதிப்பு கெட்டு போதோ இல்லையோ உங்கள் மதிப்பு கெட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. சரியா? நல்ல விதமான கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தணுமோ அதையும் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக எதையும் நல்ல விதமான செயல்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.